குடியனும் போஜன பிரியனும். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்தே. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை ஒடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத் தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படிகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருகப் பண்ணுகிறாள். நம்மை பெற்ற தகப்பனாருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருக்கு நம்மீது அதிகாரம் உள்ளது. அவர் நம்மீது அன்பாகவும் பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கிறார். நம்முடைய நன்மையை பற்றிய திட்டம் அவரிடத்தில் உள்ளது. நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் தவிர நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் அவரிடத்தில் சிறிதும் இருக்காது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் பிறப்பதற்கு கர்த்தர் நம்முடைய தகப்பனாரையும் தாயாரையும் கருவிகளாக பயன்படுத்தி இருக்கிறார். இப்பிரபஞ்சத்தில் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நம்முடைய உலக பிரகாரமான தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு நாம் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். அதே வேளையில் நம்முடைய ஆவிகளின் பிதாவாக இருக்கிற பரலோக பிதாவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தரே நம்மை சிருஷ்டித்தவர். அவரே நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறவர். நம்முடைய தகப்பனாரை நாம் கனம் பண்ணுவது போல நம்முடைய தாயாரையும் நாம் கனம் பண்ண வேண்டும். நம்முடைய தாய் வயது சென்றவளாகும் போது நாம் அவளை அசட்டை பண்ணாமல் ஆதரித்து பராமரிக்க வேண்டும். நாம் சிறு பிள்ளையாக இருந்தபோதே நம்முடைய தாயார் நம்மை தூக்கி வளர்த்தவள், நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தவள். ஆதலால் நம்முடைய தாயாரையும் அவருடைய ஆலோசனைகளையும் அசட்டை பண்ணக்கூடாது. மகன்களுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: செவி கொடுக்க வேண்டும், ஞானமடைய வேண்டும், இருதயத்தை நல்வழியிலே நடத்த வேண்டும், மதுவான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேரக்கூடாது. மகன்களுக்கு கூறப்படும் கட்டளைகள்: பெற்றோருக்கு செவி கொடுக்க வேண்டும், பெற்றோரை அசட்டை பண்ணக்கூடாது, சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்க வேண்டும், சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் விற்கக்கூடாது. அசட்டை பண்ணக்கூடாதவர்களும் கூடாதவைகளும்: வயது சென்ற தாய், கர்த்தருடைய சிட்சை, பசியுள்ள திருடன், வார்த்தை, அயலார், பெற்றோரின் புத்திமதி, பிள்ளைகளும் விசுவாசிகளும், பலவீனமான விசுவாசிகள், தீர்க்க தரிசனங்கள், வாலிபம், எஜமான்கள், ஊழியக்காரர். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று சாலமோன் ஆலோசனை சொல்லுகிறார். சத்தியமே நம்முடைய இருதயத்தை வழிநடத்த வேண்டும். சத்தியமே நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். சத்தியம் இல்லாமல் நன்மை இல்லை. சத்தியத்தின் விலை எதுவாக இருந்தாலும் அதை நாம் வாங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சத்தியத்தின் கிரயம் அதிகம் என்று நினைத்து அதை வாங்காமல் விட்டுவிடக்கூடாது. சந்தையில் பேரம் பேசுவது போல சத்தியத்திற்கு பேரம் பேசக்கூடாது. நம்முடைய ஐஸ்வர்யம் ஞானத்தை வாங்குவதற்கு பயன்பட வேண்டும். நாம் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இவற்றை வாங்குவதற்கு நம்முடைய ஐஸ்வர்யம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை சேமிப்பதற்கு ஞானத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஞானத்தை வாங்குவதற்கு நம்முடைய ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. சரியான வழிகளில் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஜீவனுக்கே ஆபத்து வந்தாலும் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும். ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சத்தியத்தையும் தேட வேண்டும். அதுபோலவே உபதேசத்தையும் புத்தியையும் தேட வேண்டும். அவற்றை தேடி கண்டுபிடிக்கும் போது
அதன் கிரயம் எவ்வளவாக இருந்தாலும் அதை உடனே வாங்கிவிட வேண்டும். சத்தியத்தை விற்கக்கூடாது. உலக பிரகாரமான மேன்மைக்கோ ஆடம்பரத்திற்கோ நாம் வாங்கிய சத்தியத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. சத்தியத்தை விற்றுவிட்டால் அதை மறுபடியும் வாங்குவது கடினம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று அன்போடு சொல்லுகிறார். நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் நம்முடைய கர்த்தர் மீது அன்பு கூற வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கும்போது நாம் உடனே எவ்வித தயக்கமும் இல்லாமல், பிதாவே, என்னுடைய இருதயத்தை எடுத்துக்கொள்ளும் என்று மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை உருவாக்குவார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அதை மறுரூபப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர் அதை ஆளுகை செய்வார். கர்த்தருடைய சிங்காசனம் நம்முடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கப்படும். ஞானமுள்ள பிள்ளையின் சுபாவம்: பெற்றோர்களுடைய சொற்கேட்டு கீழ்ப்படுகிறான், அறிவில் விருத்தி அடைகிறான், மற்ற முன்மாதிரிகளை பார்த்து ஆதாயம் பெறுகிறான், கடிந்து கொள்ளப்படுவதனால் விவேகம் அடைகிறான், ஞானத்தில் விருத்தி அடைகிறான், தன் கிரியைகளில் சுறுசுறுப்பாக இருக்கிறான், கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அறிவை சேர்த்து வைக்கிறான், உதடுகளையும் நாவையும் கட்டுப்படுத்துகிறான், நன்றாக ஆளுகை செய்கிறான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறான், ஞானிகளோடே சஞ்சரிக்கிறான், வருங்காலத்திற்கு சேர்த்து வைக்கிறான், தீமைக்கு விலகுகிறான், அறிவை சரியாக உபயோகப்படுத்துகிறான், பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறான், அறிவை சம்பாதிக்கிறான், மதுபான வெறி இல்லாமல் தெளிவாக ஜீவிக்கிறான், மனுஷருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறான், பலன் அடைகிறான், பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறான், குரோதத்தை விலக்குகிறான், தன் உள்ளத்தை அடக்கி வைக்கிறான். நாம் மதுபான பிரியராயும் பெருந்தீனிக்காரராயும் இருக்கக்கூடாது, அவர்களோடு சேரக்கூடாது என்று சாலமோன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். போஜனமாக இருந்தாலும் மதுபானமாக இருந்தாலும் அவற்றின் மீது பேராசை வைக்கிறவர்கள் சீரழிந்து போவார்கள். மதுபானக்காரரும் பெருந்தீனிக்காரரும் புத்திமதிகளை கேட்க மாட்டார்கள். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவன் வெறித்திருப்பான். அவனுடைய சிந்தையிலும் வார்த்தையிலும் தெளிவு இருக்காது. குடிகாரனால் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்ய முடியாது. குடிகாரனின் முடிவு அழிவு. வேசித்தனம் மனுஷருடைய சரீரத்தை அழித்து போடும். வேசி ஆழமான படுகொலியாகவும் பரஸ்திரி இடுக்கமான கிணறாகவும் இருக்கிறாள். அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷரை அழித்து போடுகிறாள். பரஸ்திரியின் வார்த்தைகள் இனிமையாயிருக்கும், அவளுடைய வார்த்தைக்கும் செய்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. அவள் ஒரு மாய்மாலக்காரி, சிநேகமாக இருப்பது போல பாசாங்கு பண்ணுவாள். ஆனால் அவளுடைய செய்கையோ ஒரு கொள்ளைக்காரனைப் போல இருக்கும். பரஸ்திரி மனுஷருடைய உடைமைகளையும் வஸ்திரங்களையும் பொருள்களையும் மானம் மரியாதையையும் அபகரித்துக் கொள்கிறாள். பரஸ்திரி மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஒரு வேசி ஏராளமான மனுஷரை கெடுத்து போடுகிறாள். தேசத்தில் அநியாயமும் அக்கிரமமும் பெருகுவதற்கு வேசியும் பரஸ்திரியும் காரணமாக இருப்பார்கள். பரஸ்திரி தொற்று நோயை போன்றவள். அவள் ஒரு மனுஷனை கொள்ளையிடும் போது அநேகர் அவளுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடுவார்கள். மனுஷர் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் மனுஷர் மத்தியிலே வேசியும் பரஸ்திரியும் இருக்கக்கூடாது. மனுஷருடைய பொதுவான நன்மைக்காக பரஸ்திரியையும் வேசியையும் மனுஷரை விட்டு அகற்றிவிட வேண்டும். இருதயத்தை பற்றி கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: உன் இருதயத்தை புத்திமதிக்கு சாய்ப்பாயாக. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசிக்க உன் இருதயத்தை திறந்து கொடு. கட்டளைகளை இருதயம் காக்க கடவது. கட்டளைகளை இருதயமாக்கிய பலகைகளில் எழுதி கொள்ள வேண்டும். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். கட்டளைகளை உன் இருதயத்தில் எப்போதும் அணிந்துகொள். இருதயத்தில் இச்சை கொள்ளாதே. இருதயம் பாவத்தின் வழியில் சாய வேண்டாம். புத்தியுள்ள சிந்தையாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும்.
நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். உன் இருதயத்தை புத்திமதிக்கு சாய்ப்பாயாக. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் இருதயத்தை ஞானத்திற்குத்தா. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தடிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய்.